ஓம் மருளி ஓம். இன்று 18/6/2026 வியாழன் இந்த நமக்காக அன்னதான சோழர்கள் நம்ம பிருந்தாவனத்தினுடைய அரங்காவலூரான திரு செந்தில்குமார், திருமதி ராஜலட்சுமி குழுவினர், வள்ளுவர் சேப்பர் பயணி இவர் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையில அன்னதானம் வழங்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக வழங்கியிருக்காங்க. வியாழன் அன்னதான கட்டளதாரர் திரு ஜெயக்குமார், திருமதி சிவசங்கர் குடும்பத்தினர், பட்டணம். இவர்கள் இந்த உபயாரர்கள் வாழ்க்கையில எல்லாம் விளம்பர ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பரிபூர்ண சொல்லி அவங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அரங்காவல் சார்பாக அன்னதான கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறோம். வியாழன் ஏகாதசி வருது. ஏன்னா போன ஏகாதசியிலிருந்து 14 நாள் கழித்து ஒரு ஏகாதசி வரும். அந்த விதத்திலே போன வியாழனில் ஏகாதசி வருது. அடுத்தது 14 நாள் கழித்து திரும்பவும் 25/6/2026 வியாழன் ஏகாதசி வருது. எண்ணக்காப்பு இருப்பார். அந்த அன்னைக்கு அன்னதானம் கிடையாது. ஏகாதசியில் அன்னதானம் இல்லக்காதுன்னு தெரியும். அந்த விதத்தில் அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஏகாதசி வருது. அதனால் அன்னதானம் இல்லை. 28/6/2026 வியாழக்கிழமை ஸ்ரீபாதராஜர் ஆராதனை நடக்க இருக்கு. 28/6 அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீபாதராஜர் ஆராதனை நடக்க இருக்கு. காலையில் நிர்மாலை முடிஞ்ச 9 மணிக்கு அபிஷேகம், அதை தொடர்ந்து அலங்கார பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னதானம் நடக்கிறது. 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் 29/6/2026 மாலை 6:30 மணிக்கு சத்யநாராயண பூஜை நடக்கிறது. திங்கக்கிழமை 29/6/2026 சத்யநாராயண பூஜை நடக்கிறதுக்கு. அந்த சத்யநாராயண பூஜையிலையும் சரி ஸ்ரீபாதராஜர் ஆராதனைக்கு திரளா கலந்துக்குங்க. அதை இந்த நேரத்தில் அனைவரும் கேட்டுக்கிறேன். மேலும் திரு ஹரிபாஸ்கர் குடும்பத்தினர் அன்னதான சமையல் சிலிண்டர் ஒன்று உபயோகம் பண்ணியிருக்காங்க. திருமதி புஷ்பா குடும்பத்தினர் அன்னதான அரிசி 10 கிலோ வழங்கியிருக்காங்க. இந்த 2 உபயதாரர்களே வாழ்க்கையில் எல்லாம் விளம்பர ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பரிபூர்ண இருக்குது. அவங்களுக்காக இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்கிறத நம்ம பிருந்தாவனத்துடைய அரங்காவலர் மற்றும் அன்னதான கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறேன்.